பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, நான் எப்பொழுது இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேனோ, அதிலிருந்து இயேசுடைய வேலையும் அவருடைய ஊழியத்தையும் பிரதானமாக செய்வது என்னுடைய கடமையாக இருக்கும். மற்ற வேலைகள் எல்லாமே இதுக்கப்புறம்தான். இப்படி உறுதியோடு சேவையின் மீதுள்ள பற்றோடு சொன்னவர்தான் ஹெலன் ரோசிவியர். நாம் எல்லோரும் தெரிந்த ஐடா ஸ்கடர் என்ற மிஷனரி இப்படி தன்னையே மருத்துவ சேவைக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தது போல ஹெலன் ரோசிவியரும் மருத்துவ சேவைக்காக அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையே மாற்றியது. தன்னுடைய வாலிப நாட்களில் கேட்ட இந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. பாவத்திலிருந்து விடுதலையாகி மனம் திரும்பி இயேசுக்காக வாழணும்னு தன்னுடைய லைஃபையே டெடிகேட் செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. 1925 செப்டம்பர் 21 இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார் ஹெலன் ரோசிவியர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிப்பை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கூட படித்த சக மாணவ மாணவியரின் சாட்சி ஹெலனை முழுவதுமாக மாற்றியது. தான் ஒரு மிஷனரியாக போகணும், இயேசுக்காக வேலை செய்யணும்னு வைராகியமாக இருந்தாங்க. இதை தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க அப்பா அதிர்ச்சியானார். நான் உன்னை டாக்டராக்கி பார்க்கணும், டாக்டராக உருவாக்கணும்னு தான் என்னுடைய கனவு. நீ மிஷனரியாக போகணும்னு முடிவெடுத்தது ஷாக்கிங்காக இருக்குதுன்னு சொன்னார். இதை கேட்ட ஹெலன் தனியாக போயிட்டு ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது ஒரு நல்ல முடிவெடுத்தாங்க. தன்னுடைய அப்பாவுக்காக டாக்டருக்கு படிக்கலாம், இயேசுவுக்காக மிஷனரியாக போகலாம்னு டிசைட் பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய 26ஆம் வயதில் மருத்துவ படிப்பை முடிக்கிறாங்க. அங்கேயே சில ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு மிஷனரி நிறுவனத்திற்கு கடிதம் போடுறாங்க. பிறகு ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோ என்ற இடத்திற்கு மிஷனரியாக புறப்படுறாங்க. ஆப்பிரிக்கா அவங்களுக்கு ஒரு புதிய தேசம். ஆப்பிரிக்கா மக்களுடைய ட்ரெடிஷன், கல்ச்சர் ஒன்றுமே தெரியாது. முன்பின் தெரியாத ஒரு இடம். மக்கள் எப்படி இருப்பாங்க, இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசுவின் மேல் பாரத்தை வைத்து புறப்படுறாங்க. புறப்படுற கொஞ்ச நாளில் அங்கே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அநேக நோயாளிகள் வராங்க. அவங்களுடைய நோய்களும் குணமாகுது. அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இவங்க ஹாஸ்பிட்டல் வேலையை தனியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேவையும் நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு வாலிபன் காங்கோ தேசத்தில் ஜான் என்ற ஒரு வாலிபன் ஹெலனை சந்திக்க வராரு. அவர் ரொம்ப ஆர்வத்துடன், எனக்கும் நீங்கள் மருத்துவத்தை குறித்ததான பயிற்சிகள் கொடுத்தா நானும் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெலன் ஜானுக்கு ஒரு சில மருத்துவ படிப்புகளையும் பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க. ஹெலனுக்கு உள்ளூர் மொழி கற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்துச்சு. ஜான் மூலமாக உள்ளூர் மொழியை கற்றுக்கிறாங்க. இயேசுவை பற்றி அவங்க மொழியிலேயே சொல்கிறாங்க. இதனால் அந்த ஊரில் இவங்க பிரபலமும் ஆகுறாங்க. உள்ளூர் வாசிகளை வைத்துக்கொண்டு 32 படுக்கைகள் கொண்ட ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துல கட்டி முடிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகிறது. இதை தொடர்ந்து உடல் பலவீனத்தின் காரணமாகவும் ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும், அதாவது மேல் படிப்பிற்காகவும் இங்கிலாந்துக்கு திரும்ப போகிறாங்க. மேல் படிப்பு முடித்து 2 ஆண்டுகள் கழித்து ஆப்பிரிக்காவுக்கு கடந்து போகிற நேரத்தில் ஒரு நியூஸ் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, ஆப்பிரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்குது, அங்கே நீங்கள் போக வேண்டாம்னு ஹெலனுடைய பெற்றோர்களும் அநேக ஊழியர்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பேர் சொன்னதும் மீறி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகிறாங்க. வந்து ஒரு சில நாட்கள்லேயே உள்நாட்டு போர் வெடிக்க ஆரம்பிக்குது. அங்கு அநேக ஹாஸ்பிட்டல்ஸ் மூடப்படுகிறது, அநேக நிறுவனங்கள் மூடப்படுகிறது, அநேக மிஷனரி ஸ்தலங்களும் மூடப்படுகிறது. அங்கே நிலைமை ரொம்ப மோசமாகி கொண்டே இருந்தது. சிம்பா என்கிற படை வீரர்களால் ஹெலன் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் அவங்க அனுபவித்த வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாவித சித்திரவதைகளும் அனுபவிக்கிறாங்க. அவர் தாக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டார். இவ்வளோ கொடுமையிலும் இயேசுவுக்காகவும் மக்களின் ரட்சிப்பிற்காகவும் அங்கே உறுதியாக நிலைத்திருந்தார். உள்ளூர் மொழி இவங்களுக்கு தெரிந்ததால் உள்ள இருக்கிற கைதிகளுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கைதிகளும் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவின் அன்பை ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 மாதங்களுக்கு பிறகு ஹெலன் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹெலன் தன்னுடைய உடல்ல இருக்கிற காயம் காரணமா மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்புறாங்க. ஒரு சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி விடுறாங்க. இந்த சமயத்துல தான் ஹெலனுக்கு ஜான் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. நீங்கள் ஏற்படுத்தின ஹாஸ்பிட்டல் இப்ப சீர்கெட்டு போயிடுச்சு, நோயாளிகள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க திரும்பவும் வரணும்னு ஜான் ரொம்ப உருக்கமா அந்த லெட்டரை எழுதியிருந்தார். இதை பார்த்த ஹெலன் ரொம்ப கஷ்டப்பட்டு
திரும்பவும் ஆப்பிரிக்கா நாட்டின் காங்கோவுக்கு புறப்படுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அநேக கல்வி நிறுவனங்களும் மருத்துவ பயிற்சி நிறுவனங்களும் முறையாக கவர்மெண்ட் அப்ரூவலோடு ஆரம்பிக்கிறாங்க. இதற்குள்ள ஜான் அவர்கள் டாக்டர் படிப்பை முடித்து தேர்ச்சி பெற்றார். ஹெலன் தன்னுடைய 41வது வயதுல எல்லா பொறுப்பையும் ஜானுக்கு கொடுத்துவிட்டு விடை பெற்று கொள்றாங்க. 24 ஆண்டு கனவை வெறும் 10 ஆண்டுக்குள் நிறைவேற்றி முடிக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே குறுகிய கால வாழ்க்கையை நாம் பெற்றுள்ளோம் என்பது ஹெலனுடைய வாழ்க்கை கோட்பாடாக இருந்தது. இவர் மற்றொரு மிஷனரி டாக்டர் ஒருவரோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவ மையங்கள், மெடிக்கல் காலேஜ், மிஷன் வந்து செல்ல ஒரு விமான ஓடுபாதை மற்றும் வடகிழக்கு கான்கோ காட்டு பகுதியில் 4 சிறு மருத்துவமனைகள் உருவாக்கினார். பின்பு நாடெங்கிலும் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவப்பட்டன. ஹெலன் அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் திருமணம் செய்யாமல், ஜீவனையும் பாராமல், சுவிசேஷ பணிக்காக தன்னையே அர்ப்பணித்து மிகவும் கடினமான படிப்பை எடுத்து படித்து மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை, இருட்டின் நடுவிலும் கிறிஸ்துவின் அன்புதான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஆப்பிரிக்கா தேசத்துல யாரும் தெரியாத ஒரு இடத்துல ஊழியம் செய்வது சாதாரண விஷயமே இல்லை. எவ்வளவு அர்ப்பணிப்பு! ஹெலன் ரோசுவியர் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. அவர் தனது கனவுகளை விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவின் காடுகளில் சென்றார். தன்னுடைய சுக வாழ்க்கையை துறந்தார். சோதனைகளில், வலிகளில், கூடவே அவமானங்களில் கூட அவர் கிறிஸ்துவை மறக்கவில்லை. சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, தேவனில் இன்னும் வலிமையாக்கத்தான்.